கேக் வந்து ஆக்களுக்கு கொடுக்குறதுக்கு வாங்கினாங்க. இதான் வந்து கேக். இந்த கேக் வாங்க தான் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இதை விட நிறைய டிசைன்லாம் இருக்குது. நெல்லியடியில் வந்து சுபாஷ் பேக்கரி இருக்குது. அங்கே வந்து கேக் ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்போ நாங்கள் இல்லை வேண்டாம் நல்லா இல்லைன்னு தெரியும். நல்லா என்னதோட சாப்பிடுங்க? கடலையும் பிரியாணி என்று வருதுடா. வணக்கம், நான் சார். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய அண்டி விட்டு நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து பதிவு திருமணம் நடக்க போகுது. அதாவது வந்து அன்றைக்கு போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, கல்யாணம் நடந்த வீடியோ. இன்றைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடக்க போகுது. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகணும்னு சொன்னால் நெல்லியடிக்கு போகணும். என்னத்துக்கானு சொன்னால் சுபாஷ் பேக்கரி எல்லாம் கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த கேக் வந்து கட் பண்ணுறவங்க சில பேர் அந்த கேக் வந்து ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்போ இந்த கேக் எடுக்க போகிறோம். எடுத்து வந்துட்டு இங்கே வந்து நிகழ்வு எல்லாம் என்ன மாதிரி நடக்கின்றது நான் வந்து அப்படியே வீடியோ உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோலாம் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை வீதியால் இப்போ பருத்தித்துறை பக்கம் போகிறோம். நெல்லியடியில் வந்து சுபாஷ் பேக்கரி இருக்குது. அங்கே வந்து கேக் ஆர்டர் கொடுத்துறாங்க. இப்போ நாங்கள் வந்து கேக்கை எடுத்து கொண்டு வரணும். 5 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ட்டு சொன்னது இப்போவே 4 காலாச்சு. இப்போ நாங்கள் வீட்டை வரவே 5 மணி ஆக போகுது போல் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை மணி வாரம்ன்றது. நாங்கள் இப்போது நெல்லியடிக்கு வந்து விட்டோம். சுபாஷ் பேக்கரி வந்து வலது பக்கத்தில் இருக்குது, எதிர் திசையில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பாக இருக்குது நகரப்பகுதி. அதில் ஒரு சுண்டல் வண்டி நிற்கிது. அது பக்கத்தில் வந்து சுபாஷ் பேக்கரி இருக்குது. இங்கே வந்து இப்போ கேக் வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்து கேக் வந்து எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து திருப்பி வலிக்கிற போகிறேன். அப்படியே வீட்டை போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இதில் எல்லாம் பாருங்க, அந்த சின்ன சின்ன பேக்கரியில் கட் பண்ணக்கூடிய மாதிரி கேக்கெல்லாம் வந்து இருக்குது. மற்றது நீங்கள் காட்டுற டிசைனுக்கு வந்து கேக் வந்து இங்கே செய்து தருவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேக் வந்து ஆக்களுக்கு கொடுக்குறதுக்கு வாங்கினாங்க. இதான் வந்து கேக். இந்த கேக் வாங்க தான் வந்து நாங்கள் வாங்கிட்டோம். இதை விட நிறைய டிசைன்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் செய்து தருவாங்க. நீங்கள் வந்து வாங்கலாம். நிறைய பேக்கர்ஸ் இருக்கீங்க. ஓகே, இனி வந்து வீடியோ எடுக்கலாம். ஏன்னா 2 பேர் வந்து நாங்கள் கேக் வச்சுக்கணும். ஒரு ஆள் நான் வந்து இப்போ கேக்கை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன். கேக்கை பின்னுக்கு வச்சுருந்து நித்ரியா போட்டான். ஏன்னா நித்ரியா போட்டேன் கொஞ்சம் பின்னுக்கு தான் டேமேஜ் ஆகிடுது. உங்களுக்கு ஓகே. இதுதான் வந்து கேக். 5 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குமென்று சொன்னது இப்போவே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:26 ஆகிட்டுது. இனி வந்து தொடங்கிடும். ஓகே, நாங்கள் வந்து அதில் ஆக்கள் இந்த கதைக்க கொஞ்சம் பக்கமாக இருக்கும். என்ன மாதிரி நடக்குன்ற எல்லாத்தையும் வந்து இப்படி உங்களுக்கு மியூசிக்கில் போட்டு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம்.
வீடியோ எடுக்க போகிறோன்னு சொன்னீங்க பார்க்கலாம் என்ன செய்கிறேன் நூடுல்ஸ் சாப்பிடு இப்படி சுத்திக்க நல்லா இருக்கு. நூடுல்ஸ் சாப்பிடு நல்லா இருக்கு. உண்மையா சார் இப்போ பிறகு படிச்சது எப்போ செய்த காணாமல் போயிச்சோம் காணாம போச்சு. என்னென்ன எதிர்பார்த்த சாப்பிடுங்க விட நிறைய பேர் வந்துட்டுன்னு. எதிர்பார்த்த விட நிறைய பேர் வந்துடணும் எஸ். ஆ சாப்பிட்டு கொண்டு போய் என்ன இடத்துல ஓ நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு வாய் தரவா? இல்லை வேண்டாம் நல்லா இல்லைன்னு தெரியும் இது உண்மையா இருக்கு. நல்லா என்னத்தோட சாப்பிடுங்க கடலையும் என்ன பிரியாணி என்று வருதுடா நூடுல்ஸ். அப்போ இதுலேயே தெரியுது நீ நூடுல்ஸ் சாப்பிடுறீங்க நல்லா இருக்கு. பிரியாணி என்ற ஃபீல்டில் சாப்பிட்றேன் இல்லை பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கு. நல்லாக்கா சாப்பிடனா நல்லா தான் இருந்தது ஆனால் இது கொஞ்சம் கலர் வரையா இருக்கேண்ணே எல்லாரும் சாப்பிட முடிஞ்சது நீங்கள் மட்டும் இப்போ சாப்பிட்றீங்க நான் பிஸி கடைசியா எல்லாரும் தங்கச்சி என்றாலும் ஒரு வேலையாக்குமே உங்களை அப்படி வேலை செய்யாம தெரியல முகத்தில் ஆஹா இப்பான் வலிக்கிட்டு வந்த மாதிரி கிடக்கு ஆனால் வலிக்கிட்டே இப்போ 5-6 மணி ஆச்சு அப்ப நீ என்ன நல்லா இருக்குன்னு சொல்ற. ஓ நல்லா இருக்கா அதான் வேலையே செய்யல வேலை செய்தேன் நான். எங்க அது தெரியல நீ முதல் வீடியோ எடுத்துட்டு கேட்க நான் வேலை செய்யாடி வந்திருப்பேன் வீடியோல சும்மா இருந்தது. நான் தான் சொன்ன மாதிரி ஆயண்டு இல்லையோமா இல்லையோமா இல்லையாண்ணா அவ மேலே வேலை செய்திருக்கேன் இதில் ஃபோட்டோ ஷூட் நடக்குது ஓகே அடுத்தது இப்போ தங்கச்சி அப்போ நூடுல்ஸ் சாப்பாடு எப்படி இருந்தது நல்லா இருந்ததா சாப்பிட்டாங்க நல்லா தான் இருந்தது இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம் இப்போ எங்களோட கல்யாண வீடு வீடியோ எல்லாம் வந்து முடிவடைந்து விட்டது என்ன இனி நாங்கள் வந்து கல்யாண வீடு சம்மந்தப்பட்ட வீடியோ கொண்டு போய் வராது சிலது நாளைக்கு அந்த நாள் வேறு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து சிலது நாளைக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதோட அப்படியே இந்த வீடியோ அப்படியே வந்து முடிய போகுது அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நானும் தம்பியும் வந்து இலங்கை என்ற ட்ராவல் பண்ண போகிறோம் வித்தியாசமான இடங்களுக்கெல்லாம் போக போகிறோம் நீங்கள் ட்ராவல் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் கொஞ்சம் எப்படி சொல்லணும் பாய் பாய் பாய்